கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயம் என்பது எப்பொழுதுமே ஒரு பரபரப்பாக ஒரு ஷெடியூலோட ஒரு ரன்னிங்லேயே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது. மார்க்க ரீதியாகவும் சரி, உலக ரீதியாகவும் சரி. மார்க்க ரீதியாக காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கக்கூடிய நேரம் வரைக்கும், கடைசியாக கண்மொழி உறங்கக்கூடிய நேரம் வரைக்கும் எல்லாமே ஒரு ஷெடியூலோட, எல்லாமே ஒரு ரன்னிங்கோட, ஒரு வேகமாக பரபரப்பான சூழ்நிலை தான் அடைந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சமூக ரீதியாகவும் சரிதான். டெய்லி ஒரு பிரச்சனை, வார வாரம் ஒரு பிரச்சனை, வார வாரம் ஒரு பஞ்சாயத்து, உள்ளூர் பஞ்சாயத்து, உலகளாவிய பஞ்சாயத்துன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமாக இஸ்லாமிய சமுதாய மக்களை பாதிக்கக்கூடிய வகையில, இதன் மூலமாக இஸ்லாமிய சமுதாயம் பாதிக்கின்றது என்று சொல்லக்கூடிய வகையில ஒவ்வொரு விஷயமா நடந்து கொண்டுதான் இருக்கு. உள்ளூர் அரசியல் முதற்கொண்டு கடந்த வாரம் வெளியிட்ட திரைப்படத்திலிருந்து, உலகளாவிய அரசியலாகிய ட்ரம்ப் அமெரிக்காவில் வெற்றி பெற்றதிலிருந்து, இஸ்ரேலு ஈரான் போர் வரைக்கும், பாலஸ்தீன் பிரச்சனை வரைக்கும் எல்லாமே ஒரே ஒரு அரசியல் தான் நகரும். எல்லா அரசியலுமே இஸ்லாமிய சமூகத்தை ஒடுக்கக்கூடிய வகையிலும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் எதிராகவும் உள்ள வகையில தான் எல்லா செயல்பாடுகளும் நடக்கும். உள்ளூர் அரசியலிருந்து உலகளாவிய அரசியல் வரைக்கும். நேற்று கூட ஒரு டாக்டரை ஒரு பையன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு உடனே ஒரு கார்ட்டூன்ல ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. அந்த கார்ட்டூனை யதார்த்தமா வரைஞ்சானோ, பிளான் பண்ணி வரைஞ்சானோ, ஒரு இஸ்லாமிய தோட்டத்துல அந்த படத்தை வரைஞ்சிட்டான். அதுக்கு மக்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்க. உடனே அந்த தோற்றம் மாற்றப்பட்டு வரைஞ்சு வைங்களேன். அப்போ ஒவ்வொரு நேரத்தும் ஏதாவது ஒரு பிரச்சனை இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அதுக்கு இஸ்லாமியர்கள் நாம எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொன்னா, சட்ட ரீதியாக அணுகக்கூடிய வகையில் அதை அணுகிதான் ஆகணும். ரெண்டாவதாக, இவற்றையெல்லாம் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நம் மேல என்ன அவதூறு கருத்து திரிக்கப்படுகிறதோ அதனுடைய உண்மைத்தன்மை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். கடந்த வாரம் ஒரு திரைப்படம் வெளியாச்சு. காஷ்மீர் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் அதில் பேசப்பட்டது. உண்மைக்கு புறம்பாக மாற்றமான விஷயங்கள்லாம் அது பேசப்பட்டதுன்னா, நம்ம சத்தம் போட்டோம், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், கத்தம் போட்டோம், அரசை தடை செய்ய சொல்லு சொன்னோம், அத்தோட முடிச்சிடாம உண்மையிலேயே காஷ்மீர் வரலாறு என்ன, காஷ்மீர் இந்தியாவோட இணையும் பொழுது போடப்பட்ட ஒப்பந்தங்கள் என்ன, காஷ்மீர் ஒரு மாநிலமா ஒரு நாடா? காஷ்மீர் ஒரு மாநிலம் கிடையாது. இந்திய சட்ட அமைப்பின் பிரகாரம் அது ஒரு தனி நாடு. அதற்கு முதலமைச்சர் கிடையாது, அதற்கு பிரதமர், அதற்கு கவர்னர் கிடையாது, அதற்கு குடியரசுத் தலைவர். இந்தியாவோட தேசிய கொடி அங்க ஏற்றணுமானா ஏற்ற தேவையில்லை. அவனுக்கு தனியா ஒரு கொடி இருக்குது. நாங்க இப்படிதான் இருப்போம், இப்படிதான் வாழுவோம் என்று சரித்து போட்டு, சட்டம் போட்டு, ஒப்பந்தம் போட்டு தான் இந்தியாவோட இணைஞ்சாங்க. அதற்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் ஒவ்வொருவராக அவங்களை ஏமாற்றி அவர்களுக்கு மாறு செஞ்சு அந்த நாட்டை, அந்த காஷ்மீர் என்றதை இந்தியாவோட அபகரிச்சுக்கிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி சமயங்கள்ல உண்மை வரலாறை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம இதுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்படி நம்ம இருக்கிறோம்னு சொன்னா, அந்த வாய்ப்புகளை தவற விட்டுட்டு அதுக்குரிய எதிர்ப்புகளை தெரிவிக்கிறோம். ஆனா அத்தோட நம்முடைய வேலைகளை முடிச்சிடுறோம். எது ஒன்று நடந்தாலும் இஸ்லாமிய சமுதாயத்துடைய பார்வை அது ஒரு பயத்தோட பார்க்கக்கூடிய பார்வையாக தான் இருக்கே தவிர, எது வந்தாலும் சந்திக்கலாம், இது அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறான், இதன் மூலமாக என்னுடைய ஈமான் பலப்படும், இதன் மூலமாக என்னுடைய கொள்கை உறுதிப்படும், இதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை, விளக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கான் என்ற எண்ணம் நமக்குள்ள வருதான்னு கேட்டா பெரும்பாலான மக்களுக்கு இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதெல்லாம் இஸ்லாத்தை அழிச்சிடும் நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், யுரீதுனல் யுத்ஃபிகு நூருல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்ம நூரஹு வலவ் கரிஹல் பிகாஃபிரின். இறை மறுப்பாளன் எவ்வளவுதான் வயிறு எரிந்து செத்தாலும் பரவாயில்லை, இது அல்லாஹ்வுடைய ஜோதி. இந்த ஜோதியை எவனாலும் வாயால் ஊதி அணைக்க முடியவே முடியாது. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பார்த்திப்பான். நமக்கு என்ன வேலைனா, என்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுதான் என்னுடைய வேலை. நான் இந்த மார்க்கத்தை காப்பாத்துறதோ, ஏகத்துவ ஜோதி ஏற்றி வைக்கிறதோ, அது போத்தி அதுக்கு எனக்கு வேலையே இல்லை. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், என்னுடைய மார்க்கம், என்னுடைய ஜோதி நான் பார்த்துப்பேன். உன்னுடைய வேலை என்ன? உன்னுடைய ஈமானை, உன்னுடைய கொள்கையை, உன்னுடைய மார்க்கத்தை நீ ஃபாலோ பண்ணு போதும். என்னுடைய ஈமானை, என்னுடைய கொள்கையை, என்னுடைய வாழ்க்கை முறையில நான் என்னுடைய இஸ்லாத்தை என்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்தாம எவனோ ஒருத்தர் ஏளனம் பேசிட்டான், எவனோ தப்பா பேசிட்டான், அவனுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கிறேன்னா அதனால எந்த விதமான யூஸுமே கிடையாது. 1,00,000 பேர், 1,00,000 முஸ்லீம்கள் சேர்ந்து நான் நல்லவன்டா அப்படின்னு சொல்றதை விட, என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு நான் முஸ்லீம் ஒருவர், அவர் சூப்பர் பாய்டா, அவனை மாதிரி நல்ல ஆள் யாரும் கிடையாதுடா, எனக்கு ஒண்ணுன்னா அவன் தாண்டா ஹெல்ப் பண்ணுவான், எனக்கு ஒண்ணு அவன் தாண்டா எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்றது, அதுதான் வெற்றி. ஒரு 1,00,000 பேர் சேர்ந்து நான் அப்படி இல்லைன்னு சொல்றதை விட,
என் மதத்தை சாராத, என்னுடைய கொள்கையை சாராத பக்கத்து வீட்டுல இருக்க ஒருத்தன், அவன் சூப்பர் ஆள்றா, அவன் தான் எனக்கு எப்போது உதவி செய்யக்கூடியவன், ஆபத்துல அவன் தான்டா ஹெல்ப் பண்ணுவான் என்று பக்கத்து வீட்டுல ஒருத்தன் சொன்னானா அதுதான் உண்மையான வெற்றி. அந்த வெற்றி எப்ப நமக்கு வரும்னா, இஸ்லாத்தை பரிபூர்ணமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான். பாயா ஹலாலா வியாபாரம் செய்வார்ப்பா, பாயா ஒரு வாழ்க்கை ஹலாலா இருக்கும்பா, பாயா பொய் சொல்ல மாட்டாருப்பா, ஏன் எல்லாம் பண்ண மாட்டாரு, அவருடைய மார்க்கம் அப்படிப்பா. அப்ப தனிப்பட்ட ஒரு ஆளே இப்படி இருக்கும் பொழுது அவர் பின்பற்றக்கூடிய மார்க்கம் எப்படி இருக்கும், அது சூப்பரா இருக்குன்னு சொல்லி அவன் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கணுமே தவிர, ஆனா இன்றைக்கு யதார்த்தம் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை ஒருத்தன் பார்த்தானா, இவனா என்னப்பா இப்படி இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய நிலைமை தான் மாறிடுச்சு. இந்த மார்க்கத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது, தேவையும் இல்லை அல்லாஹ்விற்கு. அல்லாஹ் சொல்லிட்டாரு, என்னுடைய ஜோதி நான் பரிபூர்ணப்படுத்திப்பேன். இதுக்கு எதிராக எவன் வந்தாலும் பரவாயில்லை. ஃபிரௌனையே பார்த்த சமுதாயம், எத்தனாயிரம் பேரை பார்த்தவங்க, இதுக்கப்புறம் எத்தனாயிரம் பேர் வரப்போறான், எவன் வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா என்னுடைய ஒளி, என்னுடைய மார்க்கம், நான் இதை பர்ஃபெக்டா பரிபூர்ணப்படுத்திடுவேன். உங்களுடைய வேலை என்னன்னா உங்கள் மார்க்கத்தை நீங்கள் பரிபூர்ணப்படுத்துது, அவ்வளவுதான். அப்ப எதை கண்டு நம்ம இந்த பிரச்சனைகள் இப்போட முடிய போறது கிடையாது. கியாமத் நாள் வரைக்கும் நம்ம என்னைக்கு மௌத்தா போய் நம்முடைய ரூகை மலக்குமாரில் எடுத்து கொண்டு போய் திரும்ப கபூர்ல கொண்டு வச்சு நிம்மதியாக உறங்குகின்றோமோ அது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனையை இந்த மார்க்கத்தில் இருக்கும் வரை நாம் சந்தித்து கொண்டேதான் இருப்போம் என்பதை மிக ஆழமாக மனசுல பதிச்சுக்கிட்டோம்னா எதற்கும் கவலைப்பட மாட்டோம், எதற்கும் வருத்தப்பட மாட்டோம். சமுதாயம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஒரு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அதை இங்க கொண்டு வந்து லிங்க் பண்ணி இதனால இது ஏற்பட்டுரும். உண்மையாக அரசியல் விழிப்புணர்வு கண்டிப்பா இருக்கதான் செய்யணும். ஒவ்வொரு விஷயத்திலும் அரசியல் இருக்குது, இதனால இது உண்டாகும் என்பதை மக்களுக்கு ஒரு கருத்தாக ஒரு செய்தியாக தெரிவிக்குவதை விட அது கடைசியில முடிக்கும் பொழுது படிச்சவன் அப்படியே பயந்து அலறி போற அளவுக்கு மாறிடுச்சு. அப்ப விழிப்புணர்வு மக்களாக நாம இருக்கணும். எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கிறோமோ அதை விட அதிகமாக மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில சரிவர கடைபிடிக்கக்கூடிய மக்களாக மாறிக்கொண்டோமே ஆனால் எந்த நிலையிலும் எதற்காகவும் கலங்காத மக்களாக மாறிக்கொள்ளும் என்று கூறிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கின்றேன்.